சேலத்தில் அரசு பள்ளி மாணவனுக்கு படிக்க தெரியவில்லை என்று கூறி வகுப்பறைக்கு வெளியே அமர வைப்பதாக பாதிக்கப்பட்ட மாணவன் அழுது கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். படிப்பை பாதியில் நிறுத்தும்படி பள்ளி ஆசிரியரே அறிவுறுத்துவதாக தாய் வேதனையடைந்துள்ளார். சேலம் மாவட்டம் மல்லப்பூம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சித்ரா என்பவர் கூலி தொழில் செய்து வருகிறார். இவரது மகன் தமிழரசன் காமநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் தனக்கு படிக்க தெரியவில்லை என்று கூறி வகுப்பறைக்கு வெளியே அமர வைப்பதால் மாணவனின் படிப்பு வீணாவதாக கூறி பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவன் தனது தாயுடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். எனக்கு படிக்க தெரியவில்லை என்று கூறி வெளியே அமர வைப்பதாக அழுது கொண்டே மாணவன் பேசியது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பள்ளி வகுப்பறையில் 50 மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் தனது மகனுக்கு படிப்பு வரவில்லை என்று கூறியும் படிக்க தெரியவில்லை என சொல்லியும் பள்ளி ஆசிரியர் உஷா என்பவர் பள்ளி வகுப்பறையிலிருந்து வெளியே அமர வைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் படிப்பை நிறுத்திவிட்டு ITIயில் சேர்க்கும்படியும் அறிவுறுத்துவதாக மாணவனின் தாய் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். எனவே மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை செய்து தனது மகன் படிப்பு வீணாகாமல் தொடர்ந்து படிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பையன் பேரு தமிழரசன். படிக்க தெரியும் ஸ்கூல் எடுத்து வெளியே உட்கார வைக்கிறாங்க. பையன் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஸ்கூலுக்குள்ளார உட்கார வைங்க, உட்கார வச்சாதான் மத்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கவனம் வரும்னு சொன்னதுக்கு இல்ல நீ IT சேர்த்து விடுமா அப்படின்னு சொல்லி மிஸ் சொல்லி துரத்தி விட்டாங்க வெளியே. நான் எங்க போய் பாக்கணுமோ அங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு நான் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மனு கொடுத்துருந்தேன். எந்த ஸ்கூலு? காமநாயக்கன்பட்டி ஸ்கூலு. என்ன ஸ்கூலு? உயர்நிலை பள்ளியா? கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் என்ன சொன்னாங்க? ஹெட்மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இவனை புக்கு கொடுத்து படிக்க சொன்னாங்க. இவன் வந்து எழுத்து கூட்டி தான் படிச்சான், படிப்பு கம்மி தான். அதனால வந்து நான் என்ன சொல்ல, பெயிலானாலும் பரவாயில்லைங்க, 10ஆவதுல உட்கார வைங்க, மத்த பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க படிக்காம இப்படிதான் துரத்து விட்டீங்க, இவனை ஒண்டி உட்கார வைக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்க படிச்ச? எந்த ஸ்கூல்ல படிச்ச? அதே ஸ்கூல்ல தான் 6th ல இருந்து இப்ப 10th முடியல அங்கதான் படிச்சோம். அதே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஆமா, 6வது இருந்து 10வது முடியல அங்கதான் படிச்சோம். இப்ப படிக்க தெரியலன்னு பையனை வீட்டுக்கு துரத்தி விடுறாங்க. நீ போய் கேட்டு என்ன சொன்னாங்க? அதான் சொல்றாங்க IT சேர்த்துடுமா அப்படிங்கிறாங்க. வேலை கத்துக்குவான், IT சேர்த்து வேலை கத்துக்க வேணாம், உட்கார வைங்க படிக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 10வது படிக்காம எப்படி IT சேர்த்துவாங்க? என் பேர் சித்ரா. சரிங்களா?